இந்த கதை பாபா எப்படி தன்னிடம் வரும் பக்தர்களின் கர்வத்தை அடக்கி அவர்களுக்கு அன்பை போதித்தார் என்பதை விளக்குகிறது. சாய்பாபாவும் ஒரு கைப்பிடி சர்க்கரையும் ஒரு முறை ஷீரடியில் தங்கியிருந்த ஒரு பணக்கார பக்தருக்கு தான் ஒரு பெரிய தர்மவான் என்கிற கர்வம் இருந்தது. அவர் பாபாவை தரிசிக்க வந்தபோது பாபாவிடம் தனது பக்தியை நிரூபிக்க விரும்பினார். அன்று மதிய வேளை பாபா தனது பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு ஏழை சிறுமி பசியோடு அங்கு வந்தாள். அவளிடம் உண்பதற்கு ஏதுமில்லை. பாபா அந்த பணக்கார பக்தரை பார்த்து, மகனே, இந்த சிறுமிக்கு ஏதாவது இனிப்பு வாங்கி கொடுக்க உன்னிடம் காசு இருக்கிறதா என்று கேட்டார். அந்த பக்தரோ தன் பையில் இருந்த தங்க காசுகளை காட்ட விரும்பாமல், பாபா, என்னிடம் இப்போது சில்லறை இல்லை, பிறகு தருகிறேன் என்று பொய் சொன்னார். பாபா மென்மையாக சிரித்துவிட்டு அங்கிருந்த மற்றொரு ஏழை பக்தரிடம், உன் பையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அந்த ஏழை பக்தர் தயங்கியபடியே தனது கந்தல் துணியில் முடிந்து வைத்திருந்த ஒரு சிறிய பொட்டலத்தை பிரித்தார். அதில் ஒரு கைப்பிடி அளவு மட்டமான சர்க்கரை மட்டுமே இருந்தது. பாபா அதை மகிழ்ச்சியுடன் வாங்கி அந்த சிறுமிக்கு கொடுத்தார். சிறுமி அதை ஆசையோடு உண்டாள். பிறகு பாபா அந்த பணக்கார பக்தரை பார்த்து சொன்னார், கடவுள் உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்ப்பதில்லை, நீ எவ்வளவு அன்போடு கொடுக்கிறாய் என்பதையே பார்க்கிறார். ஒருவரிடம் கோடி ரூபாய் இருந்து அவர் ஒரு காசு கூட கொடுக்க மனமில்லாமல் இருந்தால் அந்த பணத்திற்கு பயனில்லை.